ஒன்றிணைக்க போகிறேன். வகைப்படுத்திக் கொண்ட எல்லா அறிவுத்துறை மக்களையும் நாங்கள் சென்று போறோம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மந்தை அமைப்பான அரசியல் அமைப்புகள்லாம் தங்களுடைய தலைமைக்கு கொத்தடிமையான தொண்டர்கள், இந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை, அந்த ஒப்போலை வங்கி, இதை அடிப்படையாக வைத்து போடுற கணக்கை நாங்கள் முறியடிக்கணும். நாங்கள் கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவருடைய மந்தைகளை உடைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுகிறோம். மாணவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொண்டு செல்வீர்களா? கண்டிப்பா. இது மாணவர்களுடைய கருத்து தான் நாங்கள் பேசுறோம். எங்களுடைய கருத்தை கொண்டு சொல்லணும் இல்லை, அவருடைய கருத்துக்கு ஒரு சரியான ஒரு கூர்ப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களிடம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள்? உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுடைய உணர்வுகள் எங்கும் பதிவாக வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் முன்னகர்த்தி கொண்டு வருகிற செயல்கள் ஒரு நேர்கோட்டில் அமைய வேண்டும் என்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. பெரும் பணம் பலம் படைத்தவர்கள் இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பொழுது வெறும் ஒரு அறிவாயுதத்தை மட்டுமே நீங்கள் ஏண்டக்கூடிய உங்களுடைய அமைப்புடைய முயற்சி எந்த அளவிற்கு பலன் தரும் என்று நம்புகிறேன். நல்ல கேள்வி இது. ஒவ்வொரு முறையும் உள்ள தேர்தலை விட இந்த தேர்தல் மாறுபட்டது என்பதற்கு இதுல மக்கள் எதிர்வினை தான் அளவுகோல். இந்த முறை மக்கள் செலவு செய்வார்கள். மக்கள் இதுபோன்ற சூதாட்டத்தை எதிர்ப்பார்கள். இந்த முறை மக்களுடைய சீற்றமானது அறச்சீற்றமாகவும் பெருஞ்சீற்றமாகவும் இருக்கும் என்பது கூட்டமைப்பு எடுத்துள்ள முடிவுகள் குறித்து, அதன் செயல்பாடுகள் குறித்து இங்கு நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் பழனிசாமி அவர்கள். அவர்களின் கருத்தை தற்போது முனைவர் கே. ராமசாமி. எனது பெயர் முனைவர் கே. ராமசாமி. நான் இந்த தமிழர் கூட்டமைப்பில் இணைத்துக் கொண்டேன். ஜாதிய கட்டுப்பாடு, அரசியல் கட்டுப்பாடு மற்றும் தலைவர்கள் கட்டுப்பாடு என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு அவர்கள் காட்டி வழி சென்று ஏமாந்து போன மக்களுக்காக இந்த தமிழர் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழர் உரிமைகளையும் அவருடைய இழந்த பெருமைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த அமைப்பு செயல்படுகிறது. தேர்தலில் இறங்க முடிவு செய்துள்ளது. இதற்கு உலகளாவிய தமிழர்கள் தங்களது ஆதரவை நல்க இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நிலையில் ஈழத்தமிழர்கள் பெறும் இல்லங்களை இயக்கவும், தாய் தமிழகத்தில் இருக்கும் தமிழர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பதை விட்டு வெளியில் வரவும் இந்த கூட்டமைப்பு பெரும் தொண்டு ஆற்றும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்வழியை காட்டவும், நல்ல நிலையில் அவர்களை அழைத்துச் செல்லவும், அவர்கள் நன்மை பெறவும், உலக சமுதாயத்தில் தமிழ் சமுதாயம் ஓங்கி நின்று மற்றவர்கள் வழிகாட்டியாக இருக்கவும் நாங்கள் பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த முயற்சி எந்த தரப்பு மக்களிடம் எங்களுடைய இந்த முயற்சிக்கு மாணவர்கள், வழக்குரைஞர்கள் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய மக்கள் இதுபோன்ற ஒரு அமைப்பு வர வேண்டும், இதுபோன்ற அமைப்புதான் எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களது வாழ்வு உரிமைகளையும் மேலெடுத்து செல்லும் என்று நம்புகிறார்கள். அவருடைய முயற்சி, அவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வலு சேர்க்கும் என்பது எங்கள் நம்பிக்கை. உங்களுடைய அமைப்பின் முயற்சி நாட்டின் பேராய கட்சிகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று நாட்டின் பேராய கட்சிகளுக்கு எங்களுடைய அமைப்பு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மக்களுடைய நன்மை என்று பாராமல் தங்களுடைய நலன் என்று இதுவரைக்கும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் மக்களுடைய கட்சியாக இந்த தமிழ் அமைப்பு இருக்கும் என்ற எண்ணத்தில் இவர்கள் மக்களிடத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் என்பது எங்களது எண்ணம்.
தமிழர் கூட்டமைப்பு எடுத்துள்ள முடிவுகளுக்காக உலகத் தமிழர்களிடம் தாம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் தமிழர் கூட்டமைப்பின் தலைவர் தன்மானன் அவர்கள் கூறும் முடிவுரை கருத்து. நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் கூட்டமைப்பு புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் களம் காண்பது என்கின்ற உறுதியான முடிவை எடுத்திருப்பதை அடிப்படையாக வைத்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்தும் பல்வேறு ஆர்வலர்கள் தொடர்பு கொண்ட வண்ணமாக இருக்கிறார்கள். குறிப்பாக கரூர், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுவை, ஈரோடு போன்ற 6 நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து முழு அளவில் உறுப்பினர்கள் விண்ணப்பங்களை அவர்கள் மின்னஞ்சல் வாயிலாகவும் நேர்முகமாகவும் அளித்து வருகிறார்கள். வருகின்ற 21/4/2009 காலையில் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம். இந்த தேர்தலில் தமிழர் கூட்டமைப்பு உறுதியாக களம் கண்டு இனமீட்சிக்கான அரசியலை இந்த தேர்தலிலே ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்கமாக தமிழர் கூட்டமைப்பு நெஞ்சை நிமிர்த்தி உறுதியாக களப்பணியாற்றுகிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொண்டு எங்களுடைய தொடர்பு எண்களாக 99 94 69 86 49 என்கின்ற எண்ணும் 92 82 34 82 53 ஆகிய 2 அலைபேசி எண்களும் எங்களுடைய தொடர்பு எண்களாக அமைப்பெற்றிருக்கிறது. 99 94 69 86 49 மற்றொரு எண் 92 82 34 82 53 ஆகிய எண்களோடு தொடர்பு கொண்டு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம்.